அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, எல்லா உறவுகளும் எல்லா நட்புகளும் இணைந்திருந்த காலங்கள் போய் எல்லாம் இன்றைக்கு பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த பிரிவை அதிகரித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய காரணங்கள் சொல்லலாம். பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். யார் இறங்கி வர்றது, படசையை நினச்சிட்டு இருக்கிறது, நாம் போய் இறங்கி வந்துட்டால் நம்மளுடைய தன்மானம் என்ன ஆகிறது, இப்படி நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் மிக முக்கியமான ஒரு காரணம், பிரிந்திருக்கக்கூடிய உறவுகளை தடுப்பதற்கென்றே இன்னும் கொஞ்சம் பிரிப்பதற்கென்றே சில உறவுகள் மும்முரமாக செயல்படுகிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ. முதல்ல பிரிந்திருக்கிறவங்க வீட்டுக்கு போகிறாங்க, முதல்ல மூத்தவரை பார்க்க போகிறாங்க. ஆமாப்பா அவன் பண்ணதெல்லாம் சரியில்லைன்னு ஒரு 15 வருஷம் கழித்து உள்ள மேட்ரு எடுத்து அங்கே ஒரு கீரலை உண்டு பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் ஏற்கனவே பல வருடங்கள் கழிந்து அவர்கள் அன்பு துளிர் விடுகின்ற நேரத்தில் உறவுகள் இன்னும் கொஞ்சம் குடியை ஆழமாக நோண்டுகிறது. அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க, தம்பி வீட்டுக்கு. என்ன இருந்தாலும் உன் பக்கம்தான் நியாயம் இருக்குது. இப்போ இவர்களெல்லாம் இதே பிழைப்பாக அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் சமாதானம் செய்து வைப்பதை, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை உயர்ந்த இபாதத்தாக இஸ்லாம் வழங்கி இருக்கிறது, கடமையாக்கி இருக்கிறது. யார் பிளவுபடுத்துகிறார்களோ அவர்கள் மாபெரும் அநீதியை, தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னதான் ஹாஜிகளாக வருடத்திற்கு வருடம் ஹஜ்ஜு செய்பவர்களாக இருந்தாலும் சரியே. பயணிப்போம், இன்ஷா அல்லாஹ் பகிர்வோம்.